ஹாய், வெல்கம் டு மை சேனல் காட்டன் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஷின்சான் சாக்கோபி தான் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் நீடுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். சிசர், எரேசர், லெட் பென்சில், ஸ்கேல், ஃபெவிஸ்டிக், பிளாக் ஜெல் பென், பிங்க் ஸ்கெட்ச், பிளாக் ஸ்கெட்ச், ப்ரஷ் பென் அண்ட் பேப்பர். 3.5 சென்டிமீட்டர், 1.5 சென்டிமீட்டர் அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 7 பாக்ஸஸ் அதே சென்டிமீட்டரில் ட்ரா பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே ஹைட் வந்து 2.5 சென்டிமீட்டர், வித்து வந்து 3 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் இந்த லைன் இருக்குல்ல, அது வந்து 1.5 சென்டிமீட்டருக்கு 5 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே வந்து கேப் வந்து 0.5 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு அதே மாதிரி 5 லைன்ஸ் 1.5 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட்லேயே ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாட்டம்லேயும் அதே மாதிரி மெஷர்மெண்ட் தான். அதுக்கப்புறம் ரேண்டமாக சாக்கோபீஸ் அங்கங்கே ட்ரா பண்ணிக்கிட்டு ஷின்சானையும் ட்ரா பண்ணிடணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணக்கப்புறமா இந்த லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் ரப் பண்ணிடணும். இந்த மாதிரி எல்லா லைன்ஸுமே ரப் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு க்ரீன். இந்த மாதிரி கலர் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா டாப்லேயும் பாட்டம்லேயும் ஸ்டார் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரா பண்ணக்கப்புறமா க்ரீன் கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ப்ரௌன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரௌன் ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஸ்கின் கலர். இப்போ ஸ்கின் கலர் ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா நெக்ஸ்ட்டு மவுத்துக்கு பிங்க். மவுத் ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பிங்க் ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பிளாக் கொடுக்கலாம். பிளாக் கலர் ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா இந்த மாதிரி அவுட்லைனும் ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து அதே மெஷர்மெண்ட்டில் 7 பாக்ஸஸ் ட்ரா பண்ணிக்கணும். அப்புறம் சாக்கோபி ட்ரா பண்ணிவிட்டு புட்டிங் ட்ரா பண்ணிக்கணும். இந்த பிக்சர் ட்ரா பண்ணிக்கணும். இப்போ லைன்ஸ் ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ரப் பண்ணக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். இப்போ கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ரௌன். இப்போ ப்ரௌன் ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா எல்லோ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லோ ஃபினிஷ் பண்ணிக்கணும். இங்கே வந்து ப்ரௌன் இந்த புட்டிங்கும் கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ கொடுக்கலாம். எல்லோ வந்து இந்த புட்டிங்க்குமே கொடுத்துக்கணும் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து பிங்க் கலர். பிங்க் ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா ஹீமாவாரி ஹேர் கொடுத்துருக்கறதுனால நான் மஸ்டர்ட் கொடுக்கேன். மஸ்டர்ட் ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா நெக்ஸ்ட்டு க்ரே. ஸ்பூனுக்கு க்ரே ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ப்ளூ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளூ ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா அவுட்லைனும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்ச இமேஜும் இதே மாதிரி கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இங்கேயும் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி கீழே உள்ள பார்ட்டு இப்படி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அந்த இமேஜ்லேயுமே ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணியிருந்தாலையும் கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம்ல லைன்ஸ், அது எல்லாத்துலேயுமே இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அந்த இமேஜ்லேயுமே ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடணும். இன்ன எண்டையும் இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணணும். ஃபஸ்ட் இங்கே ஸ்டிக் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதை வந்து இப்படி ஸ்டிக் பண்ணிடணும். ஸ்டிக் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணதுலேயும் இதே மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கணும். அப்புறம் பாட்டம் பார்ட்டில் வந்து லைன்ஸ் இருக்குல்ல, அந்த இதில் இப்படி ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணக்கப்புறமா இங்கே ஃபுல்லாக ஸ்டிக் க்ளூ அப்ளை பண்ணிட்டு உள்ளே வச்சு ஸ்டிக் பண்ணிடணும். ஸ்டிக் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் இமேஜ்லேயும் இதே மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டாப் பார்ட்லேயும் அந்த லைன்ஸ் இருக்கிற இடத்துல ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லா எண்ட்ஸுமே ஃபோல்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரி அந்த பாக்ஸுக்குமே பண்ணிடணும். 1 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டருக்கு ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டார் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதை ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த கேப்பில் வந்து இதை என்ன பார்ட்டை இன்சர்ட் பண்ணணும். அந்த இதில் இன்சர்ட் பண்ணக்கப்புறமா இந்த எண்டை வந்து இப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ட்விஸ்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி
இந்த எண்டு பார்ட் வந்த உடனே இங்கே ஸ்டிக்கு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதில் ஸ்டிக் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்போ கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ரௌன், இந்த மாதிரி 6 இது ரெடி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி 6 இது ரெடி பண்ணிக்கணும். புட்டிங் சாக்கோபி பண்ணிட்டோம். சாக்கோபியோட ஒரிஜினல் ஃப்ளேவர் இது. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கேன். புட்டிங் சாக்கோபி. இப்போ நம்ம சாக்கோபி கிராஃப்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஷின்சான் கிராஃப்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். என்னோடய ஷின்சான் கலெக்ஷன்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். காட்டன் வ்ளாக்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.